ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஃபீல்டில் நர்சிங் ஃபீல்டில் நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். அதை நான் அந்தளவுக்கு யாரும் அത്ര கேர்ஃபுல்லாக அதை ஜஸ்ட் நம்ம ஒரு டே டு டே லைஃப்பில் சாதாரண விஷயம் தானேன்னு சொல்லிட்டு ரெகுலராக கண்டிப்பாக எல்லாருமே செய்வாங்க. ஈவன் தோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் சம்டைம் அது கேர்லெஸ்ஸாக செய்யறது எவ்வளோ தப்புன்றத புரிய வைக்கிற மாதிரி எனக்கு மனசில் உறுத்திட்டே இருந்த ஒரு விஷயம். அதனால இதை சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி நம்ம இப்போ எதனால இப்படி தோணுச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த அகமதாபாத்ல நடந்த ஃப்ளைட் கிராஷ்க்கு அப்புறம் நிறைய அந்த மாதிரி தாட் வந்துட்டே இருக்கு. அதனால ஜஸ்ட் இதை சொன்னோன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி தோணும்ல, அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எல்லாரும் மனசுல எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலி நம்ம எல்லாம் மோஸ்ட்லி பேசிக் ப்ரொஃபஷனலி ஒர்க் பண்றவங்க எல்லாருமே நிறைய செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஈவன் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, நிறைய செக்லிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணிட்டு தான் நாங்கள் ஃப்ளைட்டே எடுப்போம். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம அதை பற்றி பேசுறதுக்காகவே நான் எனக்கு இந்த வீடியோ பண்ணல. நர்சிங் ஃபீல்டில் நம்ம மார்னிங்காக இருக்கும், ஈவினிங்காக இருக்கும், நைட்டாக இருக்கும், எந்த ஷிஃப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் வி ஹேவ் லாட் ஆஃப் செக்லிஸ்ட். அது எஸ்பெஷலி இந்த எமர்ஜென்சி தட் மீன்ஸ் இன்டென்சிவ் கேர் யூனிட்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய செக்லிஸ்ட் இருக்கும். டிஃபிபிலேட்டர் ஒர்க் பண்ணுதா, வென்டிலேட்டர் ஒர்க் பண்ணுதா, வந்த உடனே ப்ராப்பர் மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எமர்ஜென்சி மெடிசன்ஸ்லாம் அக்யூரேட்டான டெம்பரேச்சரில் தான் இருக்கா, எக்ஸ்பைரி ஆயிருக்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். பட் அது எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பரா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரெகுலரா செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். அது செஞ்சு 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 நமக்கு என்ன ஆகுது, எப்பவுமே பண்றதானே ஜஸ்ட் செக் பண்ணிட்டு அவ்வளோ கேர்லெஸ்ஸா பண்ணிட்டு வரோம். பட் கண்டிப்பா எஸ்பெஷலி இந்த வென்டிலேட்டர் டிஃபிபில்லாம் செக் பண்ணும்போது ப்ராப்பரா செக் பண்ணுங்க. இதனால ஒரு சில இடத்துல ப்ராப்ளம் வந்தது மாதிரி எனக்கு நிறைய தெரியும். ஜஸ்ட் செக் பண்ண மறந்துருப்பாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வார்ட் செட்டப் தானே, கிரிட்டிக்கல் கேர்ல இல்ல, சம்டைம் கிரிட்டிக்கல் கேர்ல கூட இப்போ யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாம ஃபுல்லா இருக்குன்னு ஜஸ்ட் சைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, திடீர்னு எமர்ஜென்சி டைம்ல அதை யூஸ் பண்ண எடுக்கும் போது இல்லை அப்படிங்கிறது அந்த 1, 2, 3 அந்த செகண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு கோல்டன் செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒர்க் பண்ண நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஈவன் ஒரு டெம்பரேச்சர் மார்க் பண்றீங்களா, அந்த ரூம் டெம்பரேச்சர் மார்க் பண்றீங்களா, எது பண்ணாலும் சரி அது ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணுங்க. ஒரு டிசிபெல்லாம் செக் பண்ணாம சைனே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிபார்ட்மெண்ட்ல கூட அது ரெகுலர் சைன் மட்டும் பண்ணுவாங்க, அது ஒர்க் ஆகல. அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கான். ஈவன் தோ வார்ட்ல எப்ப என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னா நம்ம நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம வருஷ கணக்குல அதை செக் பண்ணிட்டு இருப்போம், யூஸ் ஆகாம இருக்கலாம். மேபி 6 மந்த், 8 மந்த், 9 மந்த், 10 மந்த், இயர்லி 1 இயர், 2 இயருக்கு அது யூஸ் ஆகாம இருக்கலாம். அதனால நமக்கு ஒரு கேர்லெஸ் வரலாம். நோ, அது செக் பண்ணி எப்ப எந்த எமர்ஜென்சி வரும்னு தெரியாது. நம்ம அப்படி வருஷ கணக்குல செக் பண்றதுனால தான் ஒரு நாள் கிராஷ் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் இல்லையா. திடீர்னு ஒரு பேஷண்ட் கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. யூஸ்வலா மார்னிங் டைம்ல தான் நிறைய கார்டியாக் அரெஸ்ட் எல்லாம் வரும். நம்ம மார்னிங் கேர் கொடுக்கும்போது அந்த டைம்க்கெல்லாம் ஏதாவது கொலாப்ஸ் ஆகுது, எமர்ஜென்சி நடக்குதுன்னா சடனா எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கிறது இந்த செக்லிஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும்.